ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் 2ல் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. தொகைநிலை தொடர்கள் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோடைய பேசிக்ஸாக சொற்றொடர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். சொற்றொடர் அப்படின்னா சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தொகைநிலை தொடரை பற்றி பார்க்கறதுனால முதல்ல தொடர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படுகிறது. நீர் பருகினான், விண்சங்கு ஊதினான், இது ரெண்டுமே சரியா? சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருளை தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீர் பருகினான், விண்சங்கு ஊதினான், அதாவது நீர் அப்படிங்கிறதும் பருகினான் அப்படிங்கிறதும் சேர்ந்து ஒரு சொற்றொடர் ஆகிறது. ஸோ தொடராகின்றது. வெண்சங்கு ஊதினான், வெண்சங்கு அப்படிங்கிற வார்த்தையும் ஊதினான் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து ஒரு சொற்றொடராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது ஒன்று பார்க்க போகிறோம். இந்த பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்று சொல் போல நிற்குமானால் அதை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். அதாவது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு சொற்கள் வந்து சேர்ந்து ஒரே சொல் போல் தெரியும். அந்த ஒரே சொல் போல் தெரியறது மூலமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில் ஒரு உறுப்பு வந்து மறைஞ்சிருக்கும். இந்த தொக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, மறைஞ்சிருக்கும். என்ன மாதிரியான உறுப்புகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெயர் சொல் இருக்கும். அந்த பெயர் சொல்லோட வினைச்சொல் சேரும், அப்படி இல்லைன்னா பெயர் சொல் சேரும். சரியா? ஒரு பெயர் சொல் இருக்குது, அதோட வினைச்சொல்லோ பெயர் சொல்லோ சேரக்கூடிய ஒரு தொடரோட இடையில வேற்றுமை உறுப்புகள் அல்லது வினை அல்லது பண்பு, இந்த மாதிரியான உறுப்புகள், வேற்றுமை உறுப்புகளோ அல்லது வினை உறுப்புகளோ அல்லது பண்பை குறிக்கக்கூடிய உறுப்புகளோ மறைந்து இருந்தால் அந்த இரண்டு தொடர்களும் சேர்ந்து ஒரே தொடர் மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை தான் நம்ம தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். தொகைநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கரும்பு தின்றான். இதில் கரும்பை தின்றான் அப்படிங்கிற பொருளை தான் உணர்த்தி இருக்கணும். சரியா? இந்த கரும்பு தின்றான் அப்படிங்கிற இந்த தொடரானது எதை உணர்த்தக்கூடியதாக இருக்குதுன்னு பார்க்கும்போது கரும்பை தின்றான் அப்படிங்கிறது தான். இதில் இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு மறைஞ்சு நின்றுருக்கு. அந்த மாதிரி மறைஞ்சு நின்று அந்த பொருளை தர்றதுனால இதை வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். கரும்பை, ஐ அப்படிங்கிற உறுப்பு வந்து மறைஞ்சிருக்கா? ஸோ அடுத்து தொகைநிலை தொடர்ன்றது விளக்கம் பார்த்தாச்சு. அது எத்தனை வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க. 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. மொத்தம் 6 இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். வேற்றுமை தொகை அப்படின்னா அதுலேயே தெரியும், வேற்றுமை உருவு மறைஞ்சு வர்றது தான் வேற்றுமை தொகை. இதில் எக்ஸாம்பிளுக்கு மதுரை சென்றார் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தொடரை வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு புரிஞ்சிருக்கும் மதுரைக்கு போனாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஸோ இந்த தொடர் மதுரைக்கு சென்றார் அப்படின்னு விருந்து நின்று பொருளை தரும். கொடுக்கப்பட்ட 2 சொல்லுக்கு நடுவில் அந்த கூ அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடையில் இருக்கக்கூடிய கூ என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பு இல்லை. அது வந்து தொக்கி, அதாவது மறைந்து நின்று அந்த பொருளை தருவதால் இது வேற்றுமை தொகையாகிறது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு, எந்த வேற்றுமை உறுப்பாக இருந்தாலும் ஐ, ஆல், கூ, இன், அது, கண் இவற்றில் எந்த வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தாலும் வந்து பொருளை உணர்த்தும் போது அது வேற்றுமை தொகையாக மாறுகிறது. அது அந்த வேற்றுமை தொகையிலேயே உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். ஓகேவா? தேர் பாகன் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேரை அப்படின்னு சொல்லும்போது ஐன்ற வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு, ஓட்டும் அப்படிங்கிற வார்த்தையும் மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த தேர்ப்பாகன் அப்படின்ற வார்த்தையை, அந்த சொல் தொடரை வந்து நாம் பிரிக்கும்போது தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு விருந்து பொருளை உணர்த்தும். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற தேர் பாகன் அப்படிங்கிற 2 சொற்களுக்கு இடையில ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பும் இருக்கு, ஓட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை விளக்கக்கூடிய பயனும் மறைஞ்சிருக்கு. ஸோ அதனால
ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி அதன் மூலமாக ஒரு பொருளை விளக்கக்கூடிய பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகையாகும். இதுவும் வேற்றுமை தொகை தான். உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் வேற்றுமை தொகையில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு, 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ் தொண்டு எதில் வரும்? 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து பார்க்கறது 2வது வகை வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல நடப்பது வினைத்தொகை எனப்படுகிறது. இன்னொரு டைம் கவனிங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயர் எச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல நடப்பது. வினை பகுதியை அடுத்து ஒரு பெயர் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் கறந்த பெயர் எச்சமே வினைத்தொகை என அழைக்கப்படுகிறது. நிறைய டைம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகையாகும். ஸோ வீசு தென்றல் கொள்களிறு இது ரெண்டுமே வினைத்தொகைக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? வீசு தென்றல் கொள்களிறு. இந்த வீசு கொள் அப்படிங்கிறது வினை பகுதிகள், அதாவது அந்த செயலுடைய பகுதிகள். வீசு கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினை பகுதிகள் தென்றல் அப்படிங்கிறதும் களிறு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் சொற்களோடு சேரும்போது, ஸோ வினைப்பகுதிகளை அடுத்து தான் பெயர் சொற்கள் வரணும்னு நம்ம சென்டென்ஸில் படித்தோம். ஸோ வீசு அப்படிங்கிற வினைப்பகுதியை அடுத்து தென்றலும், கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய வினைப்பகுதியை அடுத்து களிறு அப்படிங்கிற பெயர்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்கள் ஆகிறது. அதோடைய காலம் என்ன அப்படிங்கிறத அதில் சொல்லப்படலை. ஸோ இதை நாமளாக எடுத்துக்கும் போது வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தை நாமளாக எடுத்து கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு அப்படின்னு சொல்லிட்டு முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருளை தருகின்றன. காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயர் எச்சங்களை தொக்கி இருக்கின்றன. ஸோ காலம் காட்டக்கூடிய அந்த இடைநிலைகள் இந்த பெயரெச்சங்களில் மறைந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வினை பகுதியையும் அடுத்து பெயரச்ச சொல்லும் அமைந்த சொற்றொடர்களில் வினைத்தொகை அமையும். ஸோ வினைத்தொகை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, வினை பகுதி இருக்கும். முதல்ல அந்த வினைப்பகுதியை அடுத்து பெயரச்ச சொல் இருக்கும். இந்த மாதிரி அமைஞ்ச சொற்றொடரில் தான் வினைத்தொகை அமையும். ஸோ 2 வகை பார்த்தாச்சு. அடுத்து 3ஆவதாக பார்க்க போகிறது பண்பு தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயரச்ச சொல்லுக்கும் இடையில் மை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு விகுதியும் ஆகிய ஆன அப்படிங்கிற பண்புறுப்புகளும் மறைந்து வருவதே பண்பு தொகை. ஸோ காமனாக பார்க்கும்போது அந்த மை விகுதி மறைந்து வரதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். பட் ஆகிய ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு உறுப்புகளும் மறைந்து வரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பண்பு தொகையை பொறுத்த வரைக்கும் நிறம், வடிவம், சுவை, அளவு இதை பற்றி உணர்த்தக்கூடிய பண்பு பெயருக்கும் அதை தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை அப்படிங்கிற பண்பு விகுதி, அதே போல் ஆகிய ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு உறுப்புகள் மறைந்து வருவதே பண்பு தொகை எனப்படுகிறது. இதில் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கிறது செங்காந்தல், அதாவது செம்மையாகிய காந்தல் அப்படிங்கிறது வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி, இன்மொழி, இனிமையான மொழி. ஸோ பண்பு தொகைக்கு எக்ஸாம்பிள்ஸ் செங்காந்தல், வட்டத்தொட்டி, இன்மொழி, செம்மையான காந்தல், வட்டமான தொட்டி, இனிமையான மொழி. பண்பு தொகையிலே இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதாவது சிறப்பு பெயர் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, பொது பெயர்னா காமனாக சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்கழி அப்படிங்கிறது மார்கழி மாதத்தை குறிக்கக்கூடியது. திங்கள் அப்படிங்கிறது காமனா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் இடையில ஆகிய அப்படிங்கிற ஒரு பண்புறுப்பு தொக்கி வந்ததுன்னா அதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மார்கழி திங்கள் சாரை பாம்பு. இதில் திங்கள் பாம்பு ரெண்டுமே பொதுவாக அனைத்து மாதங்களையும் குறிக்கக்கூடியது, அனைத்து பாம்பு வகைகளையும் குறிக்கக்கூடியது. பட் மார்கழி சாரை அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பிட்டு மார்கழி அப்படிங்கிற மாதத்தையும் சாரை ஆகிய பாம்பு அப்படிங்கிறதையும் தான் மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ இப்படி இருக்கிறதுனால இது இரு பெயரொட்டாக வந்திருக்கு. அடுத்தது உவமை தொகை.
உவமைக்கும் பொருளுக்கும், அதாவது உவமை உவமேயம், உவமை அப்படிங்கிறதும் உவமேயம்னா பொருளை குறிக்கக்கூடியது. ஸோ உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையே உவம உருபு மறைந்து வருவதே உவமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. உவமைக்கும் அதோடைய பொருளுக்கும் இடையே உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மலர்கை, அதாவது மலர் போன்ற கை. மலர்கை அப்படிங்கிறது மலர் போன்ற கை. இதில் மலர் அப்படிங்கிறது உவமை, கை அப்படிங்கிறது உவமேயம். அந்த பொருளை தான் குறிக்கிறோம், கைங்கிற பொருளை தான் குறிக்கிறதுக்காக இந்த மலர் அப்படிங்கிற உவமையை எடுத்துக்கிட்டோம். இடையில போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்பு மறைஞ்சிருக்கு, மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்க்கறது உண்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிற இடைச்சொல் மறைந்து வந்ததுன்னா, ரெண்டு சொல் இருக்கும், ஒரு சொல் இருக்கும், இன்னொரு சொல் இருக்கும். இந்த முதல் சொல்லுடைய இறுதியிலும் இரண்டாவது சொல்லுடைய இறுதியிலும் அப்படிங்கிற அந்த ஒரு இடைச்சொல் மறைஞ்சு இருந்துச்சுன்னா அது உண்மை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் அப்படிங்கிற 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரக்கூடியது. ஸோ உண்மை தொகை எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரக்கூடியது. அண்ணன், தம்பி, தாய், சே. இதில் எப்படி சொல்லலாம்? அண்ணனும் தம்பியும், அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது தொக்கி வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பார்க்கறது லாஸ்ட்டாக அன்மொழி தொகை. அதாவது வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவதே அன்மொழி தொகை. அதாவது இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம 5 பார்த்துருக்கோம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை. இந்த 5 தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருளை தந்தால் அதை அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். அந்த உறுப்புகளும் மறைஞ்சிருக்கணும், அது கூட அவை இல்லாத சில சொற்களும் மறைஞ்சிருக்கணும். ஸோ சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மிசை வந்தார், ரெண்டுமே அன்மொழி தொகைக்கு கொடுத்துருக்காங்க. இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மிசை உடையவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தொகைநிலை தொடர் இல்லாமல் வேறு சொற்கள் மறைந்து வந்திருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அந்த 5 வகையான தொகைநிலை தொடரும் வரக்கூடாது, அதை தவிர்த்து வேறு வார்த்தைகள் மறைந்து இருந்ததுன்னா அதை அன்மொழி தொகைன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய இலக்கணம் தொடர்பானது முடிஞ்சது. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். அந்த 6 வகைப்பாடையும் தனித்தனியாக பிரித்து பார்த்து அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 3rd லெசன்ஸில் இருக்கக்கூடிய இலக்கணம் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.